தமிழ்நாட்டுல பல பெண்கள் வந்து போதை பழக்கத்தினால ஆண்கள் பாதிக்கப்படலாம். ஆனா, அதே போதை பழக்கத்தினால பெண்களும் பாதிக்கப்படுறாங்க. அது எப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஓகே. போதை பழக்கம் பயன்படுத்துறது ஒரு ஆண். அதனால ஏன் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க? இது எதனால நடக்குது? இது பெண்கள் வந்து நெறைய பேர் வந்து எதிராக கொஸ்டின் கேட்க மாட்றாங்க, வரமாட்றாங்க. ஏன்? இது வந்து தமிழ்நாட்டுல நிலவிக்கிட்டே இருக்கு நெறைய இடங்கள்ல. ஆனா, இதுக்கு அந்த ஊரு சம்மந்தப்பட்டவங்க, அந்த குடும்ப சம்மந்தப்பட்டவங்க மட்டும் தான் கொஸ்டின் கேட்கறாங்களே தவிர, மத்த எந்த பெண்களும் இந்த மாரி விஷயத்துக்கு வர்றதில்ல. ஆனா தேவை இல்லாத விஷயத்துக்கு மாத சங்கம், அ மத்த சங்கம்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. இது வந்து ஏன் இது மாரி ஒரு அவல நிலை வந்து தமிழ்நாட்டுல நிலவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல. இப்போ ஒரு +2 மாணவி வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சு இறந்துட்டாங்க. அந்த விஷயத்த தான் நம்ம அந்த பதிவ பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தூத்துக்குடியில விளாத்திக்குளம் அப்படிங்கிற பகுதியில இருந்த ஒரு பெண் வந்து அவங்க வந்து +2 படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண் வந்து கழிப்பறை வசதி கிடையாது அவங்க ஊர்ல. அந்த வீட்ல கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டுல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து கழிப்பிடம் இல்லாத காரணத்தினால அது வந்து அவங்க அவுட் சைடு தான் போற மாரி இருக்கு. அது மாரி காட்டுக்குள்ள போகும் பொழுது, அந்த பெண் வந்து காணாம போயிருக்காங்க. ஒரு சில நாட்களாகவே அவங்கள வந்து போனாங்க, ஆள காணோம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் நிலவிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் அதுக்கு கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து சரியா ரெஸ்பான்ஸ் குடுக்கல. அதுவும் பெண் காவல் நிலையம் தான் இருக்காங்க. ஆ ஒரு பெண்ணே இது மாரி ஒரு விஷயத்துல கேள்விப்படும் பொழுது, அவ்வளவு அஜாக்கிரதையா இருக்கிறது வந்து தமிழ்நாட்டுல தான் இருக்கும். அதுக்கு காரணம் நெறைய இருக்கு. அத நம்ம நெறைய பேசிட்டோம். அப்படி இருக்கும் பொழுது ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஒரு 10 நாள் கழிச்சு பார்க்கும்பொழுது, அந்த பெண் வந்து சடலமாக மீட்கப்படுறாங்க. பாலியல் பலாத்காரம் செஞ்சு மீட்கப்படுறாங்க. அது ரொம்பவும் அவ்வளமான நிலைமையா தமிழ்நாட்டுல நிகழ்ந்துகிட்டே இருக்கு. இது இது மட்டும் இல்ல. நெறைய கேஸஸ் வந்து தமிழ்நாட்டுல அதாவது கடந்த ஒரு வாரமாவே அவ்வளோ கேஸஸ் பதிவாயிருக்கு. ஒரு 2 வயது சிறுமி வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு 60 வயது மூதாட்டி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க. இது எல்லாம் எத காட்டுது அப்படின்னா, ஒரு ஆண் செய்யற தவறு, அவன் இன்னொரு தவறுல ஈடுபடுறான். ஆனா, அந்த ஆணுக்கு அந்த ஆண் தான் தப்பு பண்றான். ஆனா, அதுல பாதிக்கப்படுறது ஒரு பெண். அப்படிங்க இருக்கும் பொழுது, இது வந்து எப்படி நடைமுறையில நடந்துகிட்டே இருக்கு. பல மாதங்களா, பல வருடங்களா நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. அப்போ காவல்துறை வந்து இன்னொரு விஷயம் நம்ம சொல்லுவோம். காவல்துறையை வெட்டுறான். அதுக்கு காரணம் என்ன? அதுக்கும் அந்த போதைப் பொருள் தான் காரணம். அப்போ அந்த போதைப் பொருள் எங்க நடமாடிட்டு இருக்கு? போலீஸ்காரங்களுக்கு தெரியாம நடமாடிட்டு ஆபத்தா முடியும். ஓகேவா? அரசியல்வாதிகளுக்கு தெரியாதா? அங்க உள்ள அமைச்சர்களுக்கு, அதாவது எப்படி சொல்றது? நம்ம ஒவ்வொரு உட்கிராமத்துல இருந்து வந்தாலே ஒவ்வொரு விஷயங்களா தெரியும். தலைவர்கள்ல இருந்து, கவுன்சிலர்ல இருந்து, எம்எல்ஏல இருந்து, மந்திரியில இருந்து, முதல்வர் வரையும் வரலாம். அவங்களுக்கு யாருக்குமே தெரியாத அந்த போதைப் பொருள் நடக்கிற விஷயமே. அப்படின்னா அவங்க எதனால அந்த விஷயத்த நடைமுறைக்கு விடுறாங்க? அவங்களுக்கு அதுல ஏதோ ஆதாயம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த விஷயத்த வந்து அவங்க நடைமுறைக்கு விடுறாங்க. ஆனா அந்த விஷயம் உள்ள வந்து என்னென்ன விஷயம்லாம் பண்ணுது? இந்த மக்களுக்கு எது மாதிரி விஷயங்களை கொண்டு போகுது? இது மாதிரி விஷயம் ஒரு புறம் நடந்துகிட்டே இருக்கு தமிழ்நாட்டுல. ஆனா அதை பத்தி கவலைப்படாத ஒரு அரசு வந்து நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. ஆனா இத வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு எங்கேயுமே ஆள் கிடையாது. இத வந்து நம்ம ஒரு அங்க ஒரு பாலியல் பலாத்காரம் நடக்குது, இது குறிப்பிட்ட இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை நழுவிட்டு போற விஷயம் வேறு. இது மாதிரி பல தடவை நடந்திருக்கு. இதுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இது மாதிரி பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கு. இந்த இந்த திமுக அப்படிங்கிற கட்சி அதன் முதன்மையா எடுத்து என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அப்படிதான் பார்க்கப்படுது. அதனாலதான் இங்க வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. அது மட்டும் இல்லாம போலீஸ் லாக்அப் டெத் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இது அஜித்குமார் வழக்குல வந்து லாக்அப் டெத் நடந்துச்சு. இதுக்கு வந்து தமிழக முதல்வர் அவர்கள் வந்து
சாரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட பேசினாரு. இது மாதிரி ஒரு நிகழ்வு திரும்பவும் நடக்காதுன்னு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. ஆனா திரும்பவும் ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு. இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, அப்போனா என்ன ஒரு மெஜாரிட்டி, என்ன ஒரு மைண்ட்ல எல்லாரும் இருக்காங்கன்னா, இந்த அரசு வந்து நம்மளை கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், அதுக்கு நமக்கு எல்லா உரிமையும் இருக்கு, இங்க நம்ம கொஸ்டின் கேட்க எவனும் கிடையாது. ஏன்னா போலீஸ்காரங்களும் அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரவுடியா இருக்க, இல்ல நார்மலா போதைப் பொருட்கள் யூஸ் பண்ற மற்றவங்களும் அதே மாதிரி விஷயங்கள் தான் இருக்காங்க. அப்படின்னா போலீஸ்காரங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு தமிழ்நாட்டுல? இப்ப 2 பேரையும் ஒரே மாதிரிதான் பார்ப்பாங்க மக்கள். இப்ப இவங்க இங்கிட்ட லாக்அப் டெத் நடந்துகிட்டு இருக்கு, இங்கிட்ட போதைப் பொருட்களை யூஸ் பண்ணிக்கிட்டு எல்லா விஷயங்களும் அட்டூழியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை சரியா கொஸ்டின் கேட்காத காவல்துறை, அந்த பொண்ணு விஷயத்துல வந்து அந்த பொண்ணு இறந்து காணாம போனதும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு சரியா அவங்க கேட்டதை அந்த அவங்க, அதாவது எப்படின்னா, ஒரு பொண்ணு காணாம போச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா அவங்களும் அநாகரிகமா பேசுறது வழக்கத்துல இருக்கு நிறைய. அது சில பேர் மட்டும்தான் ப்ராப்பராவா என்ன விஷயம் கேட்டுன்னு பண்றது. அவங்க அவங்க கிட்ட அநாகரிகமா பேசியிருக்காங்க அந்த பெண் காவல் நிலையத்தில் உள்ளவங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த விசாரிச்சு ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தேடிந்தா கூட சீக்கிரம் கண்டுபிடிச்சிருக்கலாம், அவங்க உயிரோட மீட்டு இருக்கலாம். அதுக்கு ப்ராப்பரான எந்த ஸ்டெப்ஸ் எடுக்காதனால அவங்கள வந்து இப்ப பணி இடைநீக்கம் செஞ்சிருக்காங்க. ஓகே, ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன, இப்போ அந்த பொண்ணு இல்லாம போச்சுல்ல, இதோட இது வந்து யாருனால நடந்திருக்கு? அப்போ எப்படி சொல்றது, ஒரு சிஸ்டமாவே சரியில்லாம இருக்கு. இதுதான் சிஸ்டமே சரியில்லைன்னு நிறைய தலைவர்கள் வந்து நான் சிஸ்டத்தை மாத்த போறேன்னு வந்துட்டு போயிட்டு திமுக அரசோட ஜாயின் பண்ணிட்டாங்க நிறைய பேர். அது மாதிரி நிறைய பேர் வந்துட்டு திரும்ப திரும்ப அங்கேயே போயிடுவாங்க. இது மாதிரி நிலைமை தான் நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து சொல்லி காப்பாங்க, ஆனா அவங்க கூட்டத்துக்குள்ள அவங்க இருப்பாங்க. இது வந்து எந்த மாதிரியான அரசியல்னா, இது வந்து சந்தர்ப்பவாத அரசியல், எல்லாரும் செய்யறது சந்தர்ப்பவாத அரசியல். இது வந்து தமிழ்நாட்டுல காலகாலம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், நம்ம ஆதவ அர்ஜுனா ஒரு விஷயம் நடந்த சட்ட ஒழுங்கு, அதாவது அவங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க தாவேகா சார்பா. அதுல ஆதவ அர்ஜுனா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. திருமாவளவன் அவர்களை வந்து கொஸ்டின் கேட்டு, நீங்க 7 8 சீட்டுக்கோ இது மாதிரி இருக்கிற ஏன் இருக்கிறீங்க, ஆனா இப்ப இருக்காதீங்க, தலித்து சம்பந்தப்பட்ட நிறைய பேரு அங்க இறக்குறாங்க, நிறைய இடத்துல இறக்குறாங்க, ஒவ்வொரு ஊர்லயும் இறக்குறாங்க, அவங்கள ஏன்னு கொஸ்டின் கேட்க அவர் வாயை இதுவரை திறக்கல, அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது, ஏன் சீட்டுக்காக போயிட்டு அவங்க கிட்ட கிடக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு ரொம்ப ரொம்ப பச்சையா கேட்கிறாரு. அதுக்கு பதில் வந்து வராது கண்டிப்பா, புரியுதா? அதாவது அந்தந்த விஷயத்த கேட்க வேண்டியவங்களே கூட்டணி கட்சியில திமுக, அதாவது நம்ம கட்சியை பத்தி பேசினா இந்த கட்சிக்கு எதிரானவங்க, அந்த கட்சியை சார்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்படி கிடையாது. இப்ப இந்த கட்சி இல்லாம வேற எந்த அரசு இருந்தாலும் நம்ம இதுதான் சொல்ல போறோம். என்ன விஷயம்னா, எனக்கு பர்சனலா பட்டதை சொல்றேன். இப்போ திமுக அரசு கிட்ட எல்லா கட்சியும் வந்துருச்சு. இப்போ ஆப்போசிஷன்ல இருக்கிறது 2 கட்சி. 2 கட்சி பேசுறது பெரிய விஷயமா இல்ல? பேசுற எல்லாரையுமே நம்ம கூட சேர்த்துக்கிட்டா எவன் பேசுவான் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை திமுக அரசு எடுத்திருக்காங்களா? அப்படிதான் நான் பாக்குறேன். அதை ஒண்ணு ஓட்டு வங்கி, இன்னொன்னு நம்ம எதிர்த்து பேச எவனும் இருக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை எடுத்துக்கிறாங்களா? முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் வராங்களோ எல்லாரும் சேர்த்து வச்சுப்போம். புரியுதா சொல்றது? இது மாதிரி விஷயங்கள் தவிர்க்கிறதுக்கு நிறைய விஷயங்களை திமுக அரசாங்கம் பண்ணுது. ஆனா தாவேக்கால ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவரை போயிட்டு யார் அவரு அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து போயிட்டு அந்த பையனுக்கு தேவையான செலவு எல்லாமே அவரை ஏத்துக்கிட்டு வந்துட்டாரு. ஆனா ஸ்கூல்ல 41 பிள்ளைங்க வந்து பள்ளி விழுந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கு, வெளியே வரல, புரியுதா? அதாவது நிறைய விஷயங்கள் வந்து சோசியல் மீடியாவுக்கே வர்றது கிடையாது, அதை அங்கேயே மறைச்சிடுறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. இது மாதிரி விஷயங்களுக்கு அன்பில் மகேஷ் போயிட்டு நேர்ல போயிட்டு ஆறுதல் சொல்லியிருக்காரா? இப்ப நிறைய படுகொலைகள் நடந்துச்சு, அது மாதிரி விஷயங்களுக்கு போயிட்டு ஆறுதல் சொல்லியிருக்காங்களா? இல்லையே. அப்போ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா சட்ட ஒழுங்கு சரி பண்றதுக்கான ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கல. முடிய போது, ஆட்சி முடிஞ்சிருச்சு, இதுவரை எடுக்கல. இப்போ லாக்அப் டெத் நடந்திருக்கு.
இது என்ன அராஜகமான அரசு. இப்ப அரசுக்கு நம்ம கண்டிக்கிறதா, இது தனி மனிதனை போயிட்டு நம்ம கண்டிக்க முடியுமா? ஒரு சிஸ்டத்தை மாத்தினா ஃபுல்லாவே மாறுபடும் எல்லாமே. சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணாம நம்ம தனி மனிதர்களை மட்டும், அதாவது ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க அரசாங்கம் வந்துகிட்டு, போன கடந்த வருடங்களை விட இந்த வருடங்கள்ல இந்த பாலியல் வன்கொடுமை கேஸ் குறைவா இருக்கு, லாக்அப் டெத் கேஸ் கம்மியா இருக்கு அப்படிங்கிறாங்க. ரிப்போர்ட்ல பதிவா கம்மி பண்ணா பதிவா கம்மியா தான் இருக்கும். உள்ள இருந்து பாக்குறவங்களுக்கு தான் நிறைய விஷயம் தெரியும்.